இவர்கள் அப்பன் வீட்டு சொத்தினுடைய பணத்திற்கு இவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுப்பதும் இல்லை, அதற்கான ரசீதுகளை சமர்ப்பணம் பண்ணுறதும் இல்லை. சிங்கார சென்னையிலேருந்து நேற்று வரைக்கும் கூட 4000 கோடி வரைக்குமே எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதும் இல்லை. ஒரு அமைச்சர் 1000 கோடி தான் செலவு பண்ணோன்னு மாதிரி, இன்னொருத்தர் 2000 கோடி தான் செலவு பண்ணுவாங்க. இவங்க இஷ்டம். ஏன்னா இது அவங்க அப்பா வீட்டு சொத்து. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாரையும் எதுக்குங்க இவங்க கடவுளோடு ஒப்பிடுறாங்க? திராவிட கழகங்கள் எல்லாமே வேலை செய்யக்கூடாது, விளம்பரம் மட்டும்தான் செய்யணும், சேவை செய்யக்கூடாது, சம்பாதிக்க மட்டும்தான் செய்யணுன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவே, அதுதான் அவங்களுடைய கொள்கையே. ஒரு மிகப்பெரிய தேயிலை போராட்டம். அதில் இந்த இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்திய ஆட்சி திமுக ஆட்சி. முழுக்க முழுக்க தனியாருக்கு விற்கணும், குறைந்த அளவில் விற்கணும், அதில் ஒரு கமிஷன் வச்சு இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டையும் கட்சியை நடத்துறதுக்கு காசு வேணும். அதுக்கு பலிகடா நீலகிரி மக்கள். இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற திமிரில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ பண்ணுது. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அதை நோட்டிஃபை பண்ணுறாரு, மற்ற எல்லாத்துக்குமே அது தெரிய வருது, தெரிய வைக்கிறார். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அகில பாரத இயக்குனரும் தமிழக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். உங்கள் தொகுதி எம்பி ஆர் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்போது நீலகிரியில் விளையிற தேயிலைக்கு உரிய விலை நிர்ணயம் கிடைக்கிறதில்ல, சரியான கொள்முதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கார். உண்மையிலே அந்த மாதிரி சம்பவம் அங்கே இருக்கா? அதாவது ஆர் ராசா அவர்கள் இப்போ முன்னாடி எலெக்ஷனை வச்சுட்டு இப்போ பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. எப்போவுமே ஒரு நாடக அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது நாடக அரசியல் தான். அந்த கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அந்த பிராண்ட் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு வியாபாரத்தை எப்படி நம்ம முன்னுக்கு எடுத்துகிட்டு வருவோமோ, அதுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணுவோம், ஒரு நேம் கிரியேட் பண்ணுவோம், அதை மக்கள் இடத்துல எடுத்துகிட்டு போய் அந்த வியாபாரத்தை நம்ம பெருக்குவோம். இந்த டிஎம்கேங்கிறது இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் ட்ரூப் மாதிரி. இது ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இவங்க எல்லாருமே மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ். யாருன்னா இந்த ராசா மாதிரி இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் எலெக்டட் மெம்பர்ஸாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா தேயிலை பிரச்சனை நீலகிரியில் இருக்குங்கிறது பலகாலமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. நீலகிரியினுடைய சாபக்கேடு ஏற்கனவே நாம் இதே இன்டர்வியூவில் பேசின மாதிரி ஆர் ராசா அவர்கள் நீலகிரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். எங்கள் மக்களினுடைய பொன்னான வாக்குகளை பற்றி கையாலாகாத ஒரு எம்பியிடம் அந்த வாக்குகள் போய் சேர்ந்திருக்கின்றது. மக்களுக்காக தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காரு. அதுதான் நான் சொல்றது. 5 வருடங்கள் நிறைவடைய போகிறது. 5 வருடங்கள் நிறைவடைய போகிறது. இவர் வந்த உடனே குரலை கொடுத்து அதிலிருந்து இப்போ ஏதாவது ஒன்று பிரயோஜனப்பட்டிருந்ததுன்னா, கடந்த ஒரு 4 வருடங்கள்லாம் நாங்கள் ஏதோ லாபம் அடைஞ்சிருப்போம் இல்லையா? அதை அப்படியே விட்டு இப்போ போய் இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம். எலெக்டட் மெம்பர்ஸு பிஹாஃப் ஆஃப் தேர் பீப்புள். ஏன்னா நீலகிரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் போய் பேசும்பொழுது தான் எதுவுமே செல்லுபடியாகும். மக்களுடைய பிரதிநிதிகள் பேசணும். கட்சிகள் 1000 பேசலாம். நம்ம அந்த கட்சியில் இருக்கோம், நம்ம கட்சி தான் ஆளுது, அது வேறு. ஆனால் பிரதிநிதிகள் அவங்க தானே நம்மளுடைய பிரதிநிதிகள். நம்மளுடைய பிரச்சனைக்கான பிரதிநிதிகள், நம்ம நல்லது கெட்டதை அத்தனைக்குமான பிரதிநிதிகள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இத்தனை வருடங்கள் கழித்து கரெக்டாக எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒன்று பேசுகிறார். அட்லீஸ்ட் இப்போ பேசினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட இதற்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் எத்தனை கால அவகாசம் தேவைப்படும்? கடைசியாக இதெல்லாமே ஒரு கண் துடைப்பாகவே போகிறது இல்லையா? இப்போ தான் இவர் பேசினார், அடுத்த எலெக்ஷனில் இவர் திருப்பி ஜெயிச்சு அதை கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை மற்றவங்க யார் ஜெயிப்பாங்க? இந்த மாதிரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது நீலகிரி மக்களை பொறுத்த மட்டுமே இவர்களுடைய வாழ்வாதாரம் மிக அதிகமாகவே அரசியலாக்கப்படுகிறதுன்னு நல்லா சொல்லலாம். ஏன்னா இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே இதை முன்னெடுக்கிறாங்க, ஆனால் எதுவுமே நிறைவேறலை. கடைசியில் மத்திய அரசாங்கத்தை அவர் போய் கேட்குறாரு. சரி, அவர் போய் மத்திய அரசாங்கத்தை கேட்கட்டும். மாநில அரசாங்கம் அதற்கான அடித்தளம் விட்டிருக்கிறதா என்றால் இல்லை. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த மக்களுக்காக? அவர்களும் தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம். அதை இவங்க இப்போ இல்லைங்க, திமுகவிற்கு தேயிலை பற்றி பேசுவதற்கான அருகதையே இழந்து விட்டது. அதுவும் குறிப்பாக நீலகிரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய தேயிலை போராட்டம். அதில் இந்த இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்திய ஆட்சி திமுக ஆட்சி. அந்த அளவிற்கு தேயிலை விவசாயிகளை
தரம் தாழ்த்தி நடத்திய ஆட்சி அந்த ஆட்சி. அவர்களுக்கும் தேயிலை விவசாயத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. அவர்கள் விவசாயிகளின் மேல் அக்கறை கொண்டவர்கள் அல்ல. ராசா பேசுறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். நீலகிரியை பற்றி ராசா பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பியது கண் துடைப்பு. இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். திரும்பவும் திமுகவே தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா நாங்கள், எங்கள் மக்கள். இது எங்களுடைய தலையெழுத்து. திருப்பி அவர் தான் போகிறார், அவர் தான் பேசி ஆகணும். இது என்ன இப்படி இந்த எண்ட்லேயும் பேசி தான் ஆகணும், இந்த எண்ட்லேயும் பேசி தான் ஆகணுன்ற ஒரு நிலையில் இருக்காங்க. இப்போ என்ன இதில் என்ன குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, சிறு விவசாயிகளை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எல்லாருமே தேயிலையை வந்து ஃபேக்ட்ரிஸில், கவர்மெண்ட்டுடைய கோஆப்ரேட்டிவ் ஃபேக்ட்ரிஸில் தான் பசுந்தேயிலைகளை வந்து விற்பனை செய்யணும். மொத்தமாக கொள்முதல் பண்ணி அவர்கள் தான் அதை டீ தூளாக மாற்றி, அந்த தேயிலையை டீ தூளாக மாற்றி அந்த டீ தூளை தான் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏலம் விடுறாங்க. அந்த ஏலம் விடும் பொழுது எது எந்த அளவிற்கு ஏலத்திற்கு போகின்றதோ அந்த அளவிலிருந்து இவர்களுடைய நிர்வாக சார்ஜஸ் எல்லாத்தையுமே எதற்கு எவ்வளோ ஆகுதோ அதை கழித்து மிச்சம் இருக்கிறது தான் இது விலையாக கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையில் தான் இருக்குது. அப்போ இந்த ஏலம் விடுற மட்டுமே எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இன்கோ ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல்ஸ் தான் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க. அங்கேருந்து அதை வந்து டீ சர்வ்னு சொல்லுவோம், இன்கோ சர்வ்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே போய் அதோட தரம் பிரிக்கப்பட்டு அதோட கிரேட் எல்லாத்தையும் பார்த்து அவங்க தான் இவங்க வந்து ஏலத்துக்கு கூப்பிடுறாங்க. அங்கே தான் ஏலம் போகுது, எல்லாம் பண்ணுது. இந்த டீ போர்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா. அவங்க ஒரு நிர்வாகத்திற்கு ஏதுவாக இருப்பதற்காக அதை வைத்திருக்கின்றார்கள். இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது ஸ்டேட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெவலில் அவங்க பண்ண ஒரு கம்பைண்டாக தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஸ்டேட் லெவலில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அதிமுக கவர்மெண்ட்டில் கூட மானியம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடுக்கல. ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்துலையாவது அந்த விலைங்கிறது ஏற்ற இறக்கத்தோடவே காணப்படும். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏற்றங்கிறது என்னன்னே தெரியாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து ரேஷனில் டீ தூள் விநியோகம் பண்ணாங்க. அதற்கு கொள்முதல் நீலகிரி டீயை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வாங்கின காசை இன்னுமே ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் திரும்பி கொடுக்கல. அதெல்லாம் விவசாயிகளுடைய கணக்கிற்கும் இன்னும் கொடுக்கல. வஞ்சிக்கப்பட்ட ஒரு விவசாயிகளாக இருக்குது. ஏன் நம்ம மோடிஜி சொல்கிற மாதிரி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எதுக்கு வேணும் அப்படின்னா, இது ஒரு கட்சி அது ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது என்னென்னா இவங்க இதை போய் மத்திய அரசு நேரடியாக தலையிடணும்னா இங்கே மாநில அரசோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இவர்கள் ஒத்துழைப்பும் கொடுக்கறதில்ல, கண் துடைப்பாக இதையும் பண்ணுறாங்க. ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு முனைப்போடு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு மத்திய அரசோட கைகோர்த்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை தீரும். இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா இது திருப்பி மத்திய அரசினுடைய நற்பெயருக்கு வந்து இது ஏதுவாக இருக்கும். நீலகிரி மக்களினுடைய மொத்த வாக்குகளும் திருப்பி பாரதிய ஜனதா பக்கம் போயிடுன்றதுனால ஒரு ஸ்டேட்டிலிருந்து என்னென்ன பண்ணணுமோ இதற்கான நடவடிக்கைகள் எதெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதில்ல. ஒரு பேஸ் இல்லாமல் மேலே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் கட்டடத்தை வந்து மத்திய அரசாலையும் கட்ட முடியாது. கட்சிகள் பேசி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே ஆளும் கட்சி இருக்குது, மாநில அரசினுடைய கட்சி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் நேரடியாக இதுக்குள்ள நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. மத்திய அரசு தானா முன் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க எப்படி முடியுங்க? ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு சட்டம். இப்போ இங்கே வந்து சில மாநிலத்தில் மாநில அரசுகளே கொள்முதல் பண்ணது வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குது. நிர்வாக செலவு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு வேறு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஃபேக்ட்ரிஸ் வந்து அப்கிரேடேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்மளோடதெல்லாம் ரொம்ப பழைய ஃபேக்ட்ரிஸு, இங்கே இருக்கக்கூடிய மெஷினரிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதோட செலவு, நிர்வாக செலவு இதெல்லாத்தையும் அவங்க எப்படி தலையிட முடியும்? இப்போ நிர்வாக செலவு குறைந்தாலே தேயிலைக்கான ஓரளவுக்கு விலை ஓரளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா இதனுள்ள வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க இந்த டீயை எடுத்துகிட்டு போய் பிளெண்ட் பண்ணி வெளியில் விற்கிற ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 rupees வரைக்கும் போகும். அது எல்லாமே வெறும் டஸ்ட்டு தான். அதுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க. தரத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டீக்கும் வெளியில் விற்கிற டீக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எதுவுமே கண்டுக்காது. ஆனால் இங்கே பசுந்தேயிலை போடுறவங்கக்கிட்ட மட்டும் என்ன கேட்பாங்க, நீங்கள் வந்து அந்த 2 இலை மொக்கு இதை மட்டும்தான் கொடுக்கணும், தேயிலை தரம் இல்லை அதனால தான் விலை வீழ்ச்சின்றாங்க. தரமில்லாத தேயிலை வாங்கி வந்து எப்படி நீங்கள் 500 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 600 ரூபாய்க்கும் வெளியில் விற்பாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்க முடியுது? தரமில்லாத தேயிலை மக்கள் உணவு இருந்துட்டும் குடிக்கட்டும்னு சொல்லி எப்படி விட முடியுது? தேசம் முழுதும் உலகம் முழுதும் அருந்துகின்றது வந்து தேயிலை.
இதை ராசா இப்போ பாராளுமன்றத்தில் பேசி, அதாவது பண்ண வேண்டியதை மாநில அரசில் பண்ணிட்டு பேசுறதுங்கிறது ஒரிஜினலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. 5 வருடங்கள் முடிவடைகின்ற இந்த நிலையில் தேர்தல் அருகில் வச்சுக்கிட்டு இதை வந்து அவர் சும்மா ஒரு பிராண்டுக்காக தான் பேசுகிறாரு. பேசும்போது இன்னொன்று குறிப்பிடுறாரு, நீலகிரி சிக்மங்களூர் போன்ற இடத்துல விளையிற டீ வந்து பிரபலமாக இருக்குது, நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து மத்திய அரசு வெளிநாடுகளில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றதை அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஐயோ, வெளிநாடுகளில் போய் அவங்க சேர்க்கட்டுங்க. பியூஷ் கோயல் சார் சொன்ன மாதிரி அதுக்கு பதில் கொடுக்கும்போது மத்திய அரசு எந்த அளவிற்கு டீயை வந்து உயர்த்தி வச்சுருக்காங்கன்னு தெரியும். வந்த விருந்தாளிகள்லேருந்து கொடுத்த கிஃப்ட் ஆம்பஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நீலகிரி டீ தான் கொடுத்துட்ருக்காங்க. மத்திய அரசு அவர் குறை சொல்கிறது இருக்கட்டும். இவர் இப்போ மாநில அரசு என்ன பண்ணுச்சு? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு நீலகிரி டீயை கொள்முதல் பண்ணியிருக்காங்களா? ரேஷனில் இப்போ கண்டினியூஸாக கொள்முதல் பண்ணிகிட்ருக்காங்களா? பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு காசு கொடுத்தாங்களா? ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொடுக்குற டீயில் வந்து நீலகிரி டீ கொண்டு வந்திருக்காங்களா? கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? அதை பண்ணியிருக்காங்களா? எத்தனை வகையில் வந்து இதை பயன்படுத்தலாம். இங்கே இருக்கக்கூடிய ஹெச்பிஎஃப் ஆல்ரெடி இருந்தது இல்லையா? இந்துஸ்தான் ஃபோட்டோவில் இதை வந்து இந்த மாநில அரசு கொள்முதல் பண்ணியிருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய நிறுவனமாக இருந்தாலும் மாநில அரசினுடைய இடத்துல தான் இருந்திருக்காங்க. அவ்வளோ தொழிலாளர்கள் எல்லாம் இருந்தாங்க. மாநில அரசு வந்து ஒவ்வொரு மாநில அரசு மத்திய அரசு நேரடியாக இப்போ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபியூ, இப்போ தான் நம்ம வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஹெச்பிஎஃப் எல்லாத்தினுடைய இந்த முடிவு காலத்தில் எல்லாமே காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. ஹெச்பிஎஃப்ஓடைய இந்த வீழ்ச்சி வரும் பொழுது மத்தியிலிருந்தும் அவங்க ஒன்றும் உதவலை, மாநிலத்திலிருந்து எதுவுமே உதவலை. அந்த ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் வந்து எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவங்க கொள்முதல் பண்ணியிருந்தால் ஒரு நிறுவனத்தை வந்து மூட வேண்டிய தேவை வந்திருக்காது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே அரசாங்கம் அதனுடைய பங்களிப்பை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட்டுடைய நம்மளுடைய இயந்திரம் எங்கெல்லாம் டீயை பயன்படுத்துதோ, தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருக்குது? கொடைக்கானல், நீலகிரி தவிர வேறு எங்கேயும் இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் டீயை ஒழுங்காக எடுத்தாங்கனாலே நீலகிரியோட டீயோட விலை எங்கேயோ போயிடுது. இது என்னன்னா முழுக்க முழுக்க தனியாருக்கு விற்கணும், குறைந்த அளவில் விற்கணும், அதில் ஒரு கமிஷன் வச்சு இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டையும் கட்சியை நடத்துறதுக்கு காசு வேணும். அதுக்கு பலிகடா நீலகிரி மக்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப நீலகிரி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேணும், ராசா தான் வேணும்னா இன்னும் அவதிப்பட்டு தான் ஆகணும். மத்திய அரசின் மேலே பழி போடுறாங்க. அது ஒரு கண் துடைப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து இது வந்து நான் அரசியலுக்காக பேசலை. உண்மை அதுதான். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். மாநில அரசினுடைய அந்த பேஸ், அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசினால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுடைய இதெல்லாம் பண்ணி முடிச்சது அதுக்கப்புறம் வருதுன்னா அது வேறு. நீங்கள் மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அங்கே யாத்திரை மேற்கொண்டிருந்தார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிரச்சனையெல்லாம் வந்து நான் மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போய் நான் தீர்த்து கொடுப்பேன் அப்படின்றாரு. எதன் அடிப்படையில் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார்? அதாவது ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வந்து நேரடியாக தலையிடக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 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 மொத்த ஒரு சமூகத்தினுடைய விவசாயம் சார்ந்த இடுபொருள்களுடைய விலை வீழ்ச்சி, அது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது வேறு. உரிமைகள் இருக்கு இல்லையா, ரைட்ஸ், அது வேறு. இங்கே வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸுங்கிறதுல வந்து மத்திய அரசும் மாநில அரசும் நிச்சயமாக ஒன்றிணைந்து போகணும். அவங்க இவங்களை கேள்வியாவது கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற திமிரில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ பண்ணுது. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அதை நோட்டிஃபை பண்ணுறாரு. மற்ற எல்லாத்துக்குமே அது தெரிய வருது, தெரிய வைக்கிறாரு. அந்த தில்லு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இருந்ததில்லை, அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, உரிமை சார்ந்து சட்டம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யார் வேணால் கேள்வி கேட்கலாம். மத்திய அரசு இமீடியட்டாக உள்ள வந்து அவங்க என்ட்ரு ஆகலாம். இப்போ என்னென்னா மக்களுடைய உரிமையாக பறிக்கப்படுது இல்லையா, உரிமை பறிக்கப்படுது. இங்கே வந்து எந்த அளவிற்கு அந்த சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்திருக்குன்னா அந்த அளவிற்கு மிகவும் மிக அதிகமாக எல்லாமே சீர்குலைந்து இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே நிச்சயமாக எல்லாருமே தலையிடலாம். டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸுக்கும் நம்மளுடைய ரைட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அப்படியே விட்டு கொடுத்துட முடியாது இல்லையா. அதெல்லாமே நம்மளுடைய திட்டங்களுக்கு உட்பட்ட எல்லாவற்றிற்குமே மொத்தமுமாக மத்திய அரசு குரல் கொடுக்கலாம். ஆனால் முன்னேற்றத்திற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மாநில அரசினுடைய ஒத்துழைப்போடு தான் எடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. கேள்வி கேட்பதற்கு அண்ணாமலை எப்பொழுதுமே தயங்குனதில்லை. இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது நடக்குதா நடக்கலையா, இது வரைக்கும்
பிரச்சனைகளை, குற்றத்தை சரியாக இது நீங்கள் செய்தது குற்றம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமானையே பார்த்து நக்கீரர் கேட்டார்னு சொல்லி நம்ம இன்னும் மட்டுமே சொல்கிறோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு நக்கீரர் போல யாராக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நாளை எங்களது கட்சியிலேயே ஒரு ஏதேனும் ஒரு சுட்டி காட்ட வேண்டிய மக்களினுடைய உரிமைக்கோ அல்லது மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கோ ஏதாவது இருந்தால் அதை சுட்டி காட்ட வருங்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ப்பும் கொள்கையுமே அப்படி. தவறு நம்மீது இருந்தாலும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், அதை சுட்டி காட்ட வேண்டும்ங்கிறதா கட்சி முன்னெடுக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எப்பொழுதுமே நமது கட்சி எது செய்தாலும் சரின்னு இந்த திமுக மாதிரி கண்மூடித்தனமாக இருக்கிறது இல்லை. நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் இருந்தாலுமே கூட திருத்திக் கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்குமான பக்குவம் வாய்ந்த தலைவர்கள். ஆதலால் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் நாதி இல்லாமல் இருக்கின்ற அந்த தமிழகத்திற்கு ஒரு தலைவர், தைரியமான, இத்தனை வருட அரசியலினுடைய குற்றங்களை ஒட்டுமொத்தமாக ஒருவர் குற்றம் சாட்டக்கூடிய தைரியமான ஒருவர் தலைவராக இருக்கிறது போற்றப்பட வேண்டிய ஒன்று. நம்ம ஆவின்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கிட்ட ஒரு நெறியாளர், பெண் நெறியாளர் ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. பச்சை பால் ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு? கொழுப்பு அதிகமாகிருச்சுன்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொழுப்பு கூடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அவருடைய பதில். அதான் ஒரு கொச்சையான கீழ்த்தரமான ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய தன்மை வெளிப்பட்டுரும். எப்பொழுதுமே எவ்வளவு வேணாலும் நடிக்கலாம், ஆனால் தன்னை அறியாமலே சில இடத்துல வந்துடுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்களா, அது அப்படியே அரசியலையே மாற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு மாதிரியான சூழலுக்கு பழக்கப்பட்டவர்கள் வேறு மாதிரியாக தங்களை எப்படித்தான் காட்டிக்கொண்டாலுமே கூட அந்த உண்மைத்தன்மைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அவர்களை மீறி வந்துடும். நீருக்குள்ளே காற்றை மறைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் அவங்க மேலே வந்துடும். அப்படி தான் அங்கே வருகின்ற குமிழிகள் போலத்தான் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் அப்படியே தப்பித்து அவர்கள் வாயை விட்டு வார்த்தைகள் உண்மை வெளியே வந்துடுது இல்லையா? இவர் சனாதானத்தை வேறொருப்போம்னு சொன்னதும், அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு சொன்னதும், என்னமோ இவங்க அப்பா வீட்டு அப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு. இப்போ நல்லா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தமிழ்நாடு இவர்கள் அப்பா வீட்டு சொத்து, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய மாநிலம், உங்களுடைய உரிமை, அதெல்லாம் இல்லை. தமிழ்நாடு இவர்கள் அப்பன் வீட்டு சொத்து தான். அந்த எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் இவர்கள் அப்பன் வீட்டு சொத்தினுடைய பணத்திற்கு இவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்பதும் இல்லை, அதற்கான ரசீதுகளை சமர்ப்பணம் பண்ணுறதும் இல்லை. சிங்கார சென்னையிலேருந்து நேற்று வரைக்கும் கூட 4000 கோடி வரைக்குமே எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதும் இல்லை. ஒரு அமைச்சர் 1000 கோடி தான் செலவு பண்ணோன்னு மாதிரி, இன்னொருத்தர் 2000 கோடி தான் செலவு பண்ணுவாங்க. இவங்க இஷ்டம். ஏன்னா இது அவங்க அப்பா வீட்டு சொத்து, உதயநிதியுடைய அப்பன் வீட்டு சொத்து, தாத்தன் வீட்டு சொத்து. நாம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கூலி ஆட்கள், அவ்வளோதான். அவர்களை பொறுத்த மட்டும் அவ்வளோதான். அதனால் என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். பாலினுடைய கொழுப்பு கூடி போனால் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு வருத்தப்படக்கூடாது. எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கணும். ஓசி அப்படின்னு சொன்னாலும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கணும். நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர், மழை வெள்ளத்தில் வந்தவங்களுக்கு துணி கொடுக்குறீங்க, அதை உங்களுடைய காசை போட்டு கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் நான் மக்களோட என்னுடைய சோகத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கிறேன் கொடுக்கலாம். அரசினுடைய காசிலிருந்து கொடுக்குறதையே இவர் பெரிய அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி தான் எல்லாத்துக்கும் பெட்ஷீட்டையும் ப்ரெட்டையும் கொடுத்தது பார்க்கணும். எல்லாருமே லைனில் வாயை பற்றி வாங்கிட்டு போகணும். அது அவங்க அப்பா வீட்டு சொத்துலேருந்து கொடுக்குறதுனால தானே எல்லாத்தையும் லைனில் நிற்க வச்சு கொடுக்குறாரு. அரசாங்க சொத்தாக இருந்தால் வீடு தேடி போய் கொடுத்துருந்துருப்பார் இல்லை. அதை சொல்லாமல் சொல்கிறாங்க. அதாவது கொழுப்பு அவர்களுடைய வாயிலும் வயிற்றிலும் தான் இருக்கணுமே தவிர மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. தமிழகத்தினுடைய சொத்து அவர்கள் அப்பன் வீட்டு சொத்தாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு என்னைக்கு அடுத்தவன் வீட்டு அப்பன் வீட்டு சொத்தா எப்பவுமே இருக்கக்கூடாது. இல்லைங்க, மாநிலத்தில் ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு மாநில அரசு சார்பாக ஒரு நிதி கேட்குறாங்க. ஆனால் அதை விட குறைவான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த நிதி ஒதுக்கிறதுலே மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணக்குள்ள தமிழகத்துக்கு பாரபட்சம் பார்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. சிக்கிமில் டிசாஸ்டர் வந்ததுன்னா அதோடைய இயற்கையுடைய அமைவிடமே அப்படிதான். அந்த மலைகள் எல்லாமே ரொம்ப இறுக்கமான மலைகள் கிடையாது. அந்த கற்கள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் மிருதுவான கற்கள் கொண்ட
ஒரு அமைவிடம். அங்கே முடிஞ்ச அளவிற்கு வந்து கனரக வாகனங்கள் எல்லாமே போகிறதில்ல. அவங்களுடைய கட்டிடங்கள் எல்லாமே கூட அதற்கு தகுந்தாற் போல் நிறைய சட்டத்திட்டங்களோடு தான் அவங்க செய்கிறாங்க. ஆர்கானிக் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியும் கூட நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து அதை நம்ம மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் வந்து அந்த இயற்கை இப்போ எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நிவாரணம் பண்ணி தான் ஆகணும். அது நியாயம் இருக்குது. பக்கத்தில் கரையை வச்சுட்டு இங்கே எல்லா ஏரியும் குள்ளையும் குளத்தையும் போகிற வழியும் அடைச்சிட்டு அப்புறம் நிவாரணம் வேணும் நிவாரணம் வரணும், இது பிஸ்னஸ் ஆகிடாதா? இதெல்லாம் பிஸ்னஸ் ஆகிடாதா நான் கேட்குறேன். இப்போ 4000 கோடி 5000 கோடி வேணும்னுவாங்க, அடுத்த மழைக்கு இன்னொரு 5000 கோடி வேணும்னுவாங்க. சாகின்ற உயிர்களை பற்றி கவலை இல்லை, இதை சரி பண்ணுறதுக்காக எடுத்த திட்டங்களை பற்றி கவலை இல்லை, அந்த திட்டங்களில் செலவழித்த கணக்குகள் எல்லாத்தையும் காட்டுறதில்லை. வருஷம் மழை அட உங்களுடைய வீட்டை தண்ணி கால்வாய்க்கு போகலைன்னா உங்களுக்கு தெரியாதா? வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டுட்ருப்பீங்களா? தமிழக அரசு சரியாக கையாளன்னு சொல்ல கையாளுறது இல்லை, அவங்க கையாள மாட்டாங்க. அவங்க வந்து இதை வந்து ஒரு இயற்கை பேரிடராக காமிச்சு காசு வாங்குறது தான் இவங்க கொள்கையாக வச்சுருக்காங்க. மத்திய அரசு எத்தனை தடவை இதுக்கு சரி சொல்லிட்டு இருக்கோம்? நான் கேட்குறேன், அவங்க கொடுத்தாங்க கொடுக்கலங்கிறத தாண்டி இது வந்து இயற்கை பேரிடரே கிடையாது, நிர்வாக குறைபாட்டினுடைய வெளிப்பாடு. இதை கேட்க வேண்டியது மக்கள். இருக்கின்ற வரி பணத்தை ஒழுங்காக செலவழித்து நிர்வாகத்தை சரி பண்ணியிருந்தாலே இது சரியாகும். இதை வந்து ஒரு பேரிடராக இவங்க காட்டுறாங்க இல்லையா, காசுக்காக தான் காட்டுறாங்க. இதை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, ஏரியை காத்தாரு ராமர், சென்னையை காத்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. ஆமாம், அவர் தான் ராமர். யார்? ஸ்டாலின் வந்து ராமராமா. எப்பா சாமி, இவருக்கு அறநிலையத்துறை கொடுத்தாங்க இல்லையா, அதனால் வந்த வென. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்தையும் எதுக்குங்க இவங்க கடவுளோடு ஒப்பிடுறாங்க? உங்களுக்கு என்ன கோயிலை கமிஷனாக பார்க்குறீங்களா? நின்று எதோ அடுத்த கந்த சஷ்டியில் வாங்கின மாதிரி அடுத்த ஃபெஸ்டிவல் வரும்போது மஞ்சப்பையோடு நில்லுங்க. நின்று 1000 ரூபாய் வாங்கணுமா 2000 ரூபாய் வாங்கணுமா, இந்த இந்து மக்களை எந்த அளவிற்கு ரத்தத்தை உரியணுமா உறிஞ்சிக்கங்க. நாங்கள் போடுற காணிக்கையை வச்சு நீங்கள் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணணுமோ பண்ணிக்கங்க. எங்ககிட்ட இருந்து தான் உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் தேவைப்படுது, எங்கள் பைசா எங்கள் உண்டியலை திருடி தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணணுன்ட்டு இருந்தால் இருந்துக்கங்க. கடைசியில் கடவுளோட எதுக்குங்க ஒப்பிடுறீங்க? காசை பிடுங்கினது பத்தாதா? எங்கள் கடவுளையுமா பிடுங்கணும் நான் கேட்குறேன். பைசாவை பிடுங்கினா பத்தாதா சேகர் பாபுக்கு? ராமரோட ஸ்ரீராமரோட இது எதுக்கோ முடிச்சு போட்டோம், மொட்டைக்கும் மிளகாலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. விடுங்க, அதை பேச விரும்பல நான். தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யாத்திரை வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யாத்திரை எந்த மாதிரியான வரவேற்பு இருக்குது? அடுத்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இது வந்து இளைஞர்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்கள் மாறிட்டு வராங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்கள் மாறியா ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா மாற்றம் வந்தாதான் இங்கே மாற்றம் வரும். அரசியல் மாற்றம் வந்தாதான் நிர்வாக மாற்றம் வரும். நீங்கள் செய்யாத ஒருத்தர்கிட்ட போய் செய்யின்னு கேட்டு பிரயோஜனமே இல்லை. அதாவது இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே வேலை செய்யக்கூடாது, விளம்பரம் மட்டும்தான் செய்யணும், சேவை செய்யக்கூடாது, சம்பாதிக்க மட்டும்தான் செய்யணுன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவே, அதுதான் அவங்களுடைய கொள்கையே. விஞ்ஞான ஊழல் பண்ணி இந்தியாவிற்கே பேர் வாங்கி கொடுத்த அந்த மாதிரியான கட்சிகள் தான் இங்கே இருக்குது. இந்த நிலமையில் அவர்கிட்ட போய் அவர்கள் திருடங்கிட்டேயே சாவி ஒப்படைப்பாங்களா? அப்படி தான் நம்ம மக்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவர்கிட்ட யாராவது எதிர்பார்த்தா நடக்குமா? வராதுங்க, மாற்றமே வராது. இப்போ எப்படி வழியில் போகும்போது கண்ணில் பட்ட இடத்துல எல்லாமே எங்கள் இடம்னு சொல்லி மாறு தட்டிட்டு திரியிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி தான் இருக்காங்க. யோசிக்கிறாங்களா? அட இவ்வளோ கோடி மக்கள் துறைக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு அமைச்சர் ஏவாவில் சொல்லியிருக்காரு. சொல்லட்டும், அது இன்னும் நெடுஞ்சாலைத்துறை அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடம் எல்லாமே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாக இருக்கும், அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கும். அது எல்லாமே இன்னுமே பட்டாவுக்கு கொண்டு வராது. அது எத்தனை பூர்வீகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு இடம் விருப்பப்பட்டுச்சுன்னா தாங்க விஞ்ஞான ஊழல். அவங்களுக்கு அது எப்படி வாங்கணும்னு தெரியும். நீங்கள் அதுவும் மலைப்பகுதியிலலாம் வந்து பாருங்கள், எல்லாமே அது வந்து அங்கே வந்து என்னன்னா ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம்லாம் அது தனியாருக்கு சொந்தமான இடம்னு வாங்க. இங்கே தனியாருக்கு சொந்தமான இடம்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் அவங்க கையில் தானே இருக்குது, எப்படி வந்து எதை மாற்றணும்னு தெரியும். அந்த மாதிரி செய்யாதவர்களை வைத்து ஒரு செயலை முடிக்கணும்னு மக்கள் நினச்சாங்கன்னா அது மக்களினுடைய பிழை.
ஆனால் அண்ணாமலை முன்னெடுக்கின்ற அரசியல் யதார்த்தத்தை சொல்லி கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு தொகுதிக்கும் தன்னுடைய கடமையை தான் செய்கின்றார். அதற்கு அப்புறம் முடிவு வந்து மக்கள்கிட்ட தான் வரணும். இந்த மழையிலுமே கூட இந்த சென்னை எல்லாம் திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து மற்ற கட்சிகளை குறை சொல்வதற்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். இது இவங்க பண்ணதை இத்தனை வருஷம் இந்த சென்னையோடைய நிலைமை சீரழிந்து போன நிலைமையை பார்த்தப்புறமும் கூட சென்னை மக்களால் இதை மறந்து கடந்து போக முடியுதுன்னா அடுத்த மழைக்கு ஏற்படுகின்ற உயிரிழப்பு பொருள் இழப்பு எதுவானாலும் இவங்க கேள்வி கேட்பதற்கு இவர்கள் தகுதி இல்லாத மக்களாக ஆகிவிட்டார்கள்னு நான் சொல்லுவேன். அண்ணாமலை இப்பொழுது யதார்த்தமான அரசியலை முன்னெடுக்கின்றார், ஊழலற்ற அரசியலை முன்னெடுக்கின்றார். இங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்துடைப்பு அரசியல் என்ன என்கிறத வந்து ஒவ்வொரு தொகுதியாக நேரடியாக போய் சொல்லி கொண்டிருக்கின்றார். இளைஞர்கள் மத்தியில் இது உண்மைதான் என்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்திருக்கிறது, பெண்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சி வந்திருக்கிறது. ஆனால் பழக்கப்பட்ட திராவிட கட்சிகளுக்கே பழக்கப்பட்ட முதியவர்கள், அதற்காகவே இருக்கின்றவர்கள் மட்டும்தான் இதை யோசிக்கணும். சந்ததிகளை யோசிச்சாங்கன்னா மாறுவாங்க. கட்சிங்கிறது மக்களுக்காக தவிர மக்கள் கட்சிக்காக இல்லைங்கிறத அவங்க எப்படினாலும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்படியும் புரிஞ்சுக்கலைன்னா நம்மளுடைய போராத காலம்னு தான் சொல்லணும்.